வணக்க மக்களே, நான் உங்களுடைய தீபக் ஃப்ரம் மொக்ரி சேனல். என்னோட சேனலுக்கு வந்து என்னோட ரிவ்யூ கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு நம்ம பா ரஞ்சித் அவர்கள் இயக்கி நம்மளுடைய சியான் விக்ரம், மாளவிகா மோகன் நடிச்சு நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்க வெளியே வந்திருக்க தங்கலான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தங்கலான் இந்த படத்தோட கதையை கொஞ்சம் சுருக்கமாக என்னன்றதை பார்த்துலாம். ஸோ 1800களில் ஆதி பழங்குடியின மக்கள் வந்து வாழ்ந்து வராங்க. ஸோ அங்கே ஒருவராக நம்ம தங்கலான் அப்படின்னு சொல்ல போகிறோம் நம்மளுடைய சியான் விக்ரமும் அவர் குடும்பமும் வந்து வாழ்ந்து வராங்க. அவங்களோட வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா அந்த நிலம் மற்றும் விவசாயம் அதை நம்பி தான் முழுக்க அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் அது பிரிட்டிஷ் பீரியட் அப்படின்றதுனால ஒரு வரி வந்து விதிக்கிறாங்க. என்னன்னா அந்த நிலத்துக்கான வரியும் அவங்க என்ன விளைச்சல் பண்ணுறாங்களோ அதுல இருந்து ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரியும் வந்து விதிக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஜமீன்தார் தான் அங்கேருந்து மானிட்டர் பண்ணிட்டு வராரு. இவங்களுக்கு தெரியாம அந்த ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா இவங்க விளைவிச்சதை வந்துட்டு மொத்தமா எரிச்சிடுறாரு. எரிச்சதுனால என்ன ஆகுனா இவங்களால வரி கட்ட முடியல. ஸோ அந்த ஜமீன்தார் என்ன பண்றாரு, அந்த வரி அவர் கட்டிட்டு இவங்க மேல வந்துட்டு நீங்க வரி கட்டல அப்படிங்கிறதுனால நீங்க வந்து எனக்கு நீங்க அடிமையா வேலை செஞ்சாலும் இந்த தொகையை நீங்க கொடுத்துட்டு தான் உங்க நிலத்தை நீங்க மீட்டுக்க முடியும் அப்படின்றது ஒரு ரூலை போட்டு அவங்கள வந்து அடிமைப்படுத்திடுறாங்க. ஸோ இந்த அடிமைப்படுத்தி அவங்க வந்து வாழ்ந்துட்டு வர நேரத்துல சியான் விக்ரம் அவர்கள் அவருடைய பாட்டன் முப்பாட்டங்களுடைய ஒரு கதையை வந்து சொல்றாரு. அந்த கதை தான் மெயின் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு காட்டுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு யானை போன்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலைக்கு பின்னால் தங்கம் இருக்கிறது. அதை வந்து ஆரத்தி என்கிற ஒரு அரசி காட்டரசி பாதுகாத்து வருகிறாள். அவளை என் முப்பாட்டன் கொன்று விட்டான், என் முப்பாட்டனும் இறந்து விட்டான். இப்போது அவள் அங்கு பேயாக சுற்றி கொண்டிருக்கிறாள், அதை பாதுகாத்து கொண்டு. ஆனால் அங்கு தங்கம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை சொல்லிட்டு வராரு அவங்களோட குழந்தைகளை. ஸோ இந்த கதையை பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்களை வரும், அவங்களும் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க இவங்க கிட்ட. ஸோ இங்க கோல்டு இருக்குன்னு ஒரு நியூஸ் இருக்குது. இதை எடுத்து கொடுக்க உங்களால் மட்டும்தான் முடியும்னா அந்த ஆதி பழங்குடியின மக்களை நம்பி அந்த வெளிநாட்டுக்காரர் ஒரு அராப்பில். ஸோ அந்த ஆதி பழங்குடியின மக்கள்ல இருக்க நம்ம சியான் விக்ரம் மற்றும் சில ஒரு 7-8 பேரோட சேர்ந்துக்கிட்டு காட்டுக்குள்ள போய் தங்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு தேடி போறல நிறைய அட்வென்ச்சரஸ்லாம் தாண்டி அவங்க ஒரு வழியா தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கதான் இருக்கும். ஸோ இந்த இடத்த நம்ம தோண்டி எடுக்கணும் அப்படின்னா இன்னும் நமக்கு மக்கள் நிறைய தேவை அப்படின்றதுனால மறுபடியும் சியான் விக்ரம் அவர்கள் ஊருக்கு வந்து அவருடைய அந்த வரி வீச்சார்ல ஜமீன்தார் அந்த வரியெல்லாம் கொடுத்து அவருடைய நிலத்தை மூட்டுக்கிறாரு. ஸோ இவர் நிலத்தை மூட்டோடனே மற்ற மக்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ நம்மளும் இவங்க கூட போனால் போய் வேலை செஞ்சு நம்மளோட நிலமெல்லாம் நம்ம மீட்டுலாம் எல்லா கஷ்டமும் தீர்ந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் மேனா மினிக்கி அப்படின்னு அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு டப்புன்னு இந்த எல்லா ஊர் மக்களும் அந்த வெள்ளக்காரங்கிட்ட போய் வேலை செய்கிறாங்க. அங்கே போனால் அந்த தங்கமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் மறுபடியும் நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் நடக்குது. அந்த பேய் அது இதுலாம் சொல்கிறேன், நிறைய அந்த அசரதிகள்லாம் கேட்டு நிறைய பிரச்சனைகள் மக்கள் இறந்துட்டு வராங்க. நிறைய விஷயங்கள் வருது. கடைசியாக இவங்க தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா, அந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணான், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க மிஸ்ட்ரி தான் என்ன அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. என்னடா கதையை சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் இவ்வளோ பெருசாக சொல்லிக்கிட்டே போகிறேன்னு பார்த்தா உண்மையை சொன்னால் இது கொஞ்சம் பெரிய கதை தான். ஆனால் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். உள்ள படத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நிறைய பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. நிறைய அந்த பூணூல் ஸ்டோரியெல்லாம் பெருமாள் பூணூல் ஸ்டோரியெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க படத்தில். ஸோ மக்கள் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டாங்க, அப்போ இருந்து பழங்குடியினர் எப்படி இருந்திருக்காங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்க வாழ்க்கை முறை என்ன, நிறைய விஷயங்கள் இந்த படத்துல புத்தர் விஷயங்களாகட்டும் நிறைய பேசியிருக்காங்க. எப்பாடே அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, நீ படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, படம் உண்மையிலேயே சொன்னால் இது ஒரு வேர்ல்டு கிளாஸான ஒரு நம்ம அப்போகாலிப்டோம்லாம் சொல்லியிருப்போம். அந்த படம் பேர் கரெக்டாக எனக்கு வாயில அப்போகாலிப்டோம் ஒரு ஹாலிவுட் படம்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான அந்த லெவலான ஒரு மேக்கிங் தமிழ் ஃபிலிமில் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது தங்கலான்னு தான் நான் சொல்லி ஆகும். கண்டிப்பாக இது ஸ்லோ பேஸான ஒரு படம் தான். கண்டிப்பாக மெதுவாக தான் படம் போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அண்ணாத்தை தூக்குதோரை அந்த மாதிரி பெருசாக இந்த லியோ அந்த மாதிரிலாம் ஃபாஸ்ட் பேஸ்டு படம்லாம் கிடையவே கிடையாது. இது முழுக்க ஸ்லோ பேஸ்டான படம் தான். உங்களுக்கு அந்த படம் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கிளைமேக்ஸ்ல தான் மொத்தமாக ஒரு ரிவீலே பண்ணுறாங்க என்ன மிஸ்ட்ரி அப்படின்றது எல்லாமே ரிவீல் பண்ணாங்க. ஸோ இந்த படம் பார்ப்பதற்கு பொறுமை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா, கமர்ஷியல் சினிமா பார்க்குற என்டர்டைன்மெண்ட் சினிமா பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது பிடிக்குமான்னு கேட்டால் ஓரளவு ரசித்து பார்ப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் பற்றி நம்ம பேசி ஆகணும். இப்போ அதே முக்கியமாக நம்ம சியான் விக்ரம் அவர்கள் அவர் இத்தனை வருஷம் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் பார்த்தோன்னா அவர் இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கண்டிப்பாக நடித்ததே இல்லை. இதுக்கப்புறம் நடிப்பாரான்னு கேட்டாலும் எனக்கு தெரியல. ஏன்னா படம்லாம் நம்ம பார்த்துருப்போம், உடம்பு குறைச்சாரு ஏற்றினார் நிறைய பேசியிருப்போம். பட் அதெல்லாம் விட இங்கே 100 டைம்ஸ் அவர் கஷ்டப்பட்டு அவரோட முழுசாக அவரோட ஒப்படைச்சு அவர் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டராகவே முழுக்க வாழ்ந்திருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு சீன் ஆகட்டும், ஒவ்வொரு ஷார்ட் ஆகட்டும், அந்த மனிதர் நமக்கு தங்கலானா மட்டும்தான் அங்கே தெரிகிறத தவிர சியான் விக்ரமா எங்கேயுமே தெரியல. அந்த அளவுக்கு அவர் நம்மளை மறக்கடிச்சு அந்த கேரக்டருக்குள்ளே நம்மளை கொண்டு போயிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே
அவர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. ரெண்டாவது வந்து மாளவிகா மோகன் அவர்களை வந்துட்டு இதனால் நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு ஹீரோயின் ரோல் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மெயினான ஒரு ரோல் கொடுத்து அவங்க பண்ணியிருக்க அந்த விதமாகட்டும், அதாவது காட்டுவாசி மாதிரியான ஒரு விதமாகட்டும், அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களை பார்த்தாலே ஒரு பயம் வரும். அந்த கேரக்டர் இப்போ வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன ஒரு பயம், ஒரு நடுக்கம் வர அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பசுபதி அவர்களாகட்டும், மற்ற எல்லா கேரக்டர், சியான் விக்ரமோட ஒய்ஃபாக வராங்க, அவங்க கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே அவங்களோட உழைப்பை முழுசாகவே கொடுத்துருக்காங்க. சில நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து புறாண்ட ரத்தம் சிந்தி எல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து உழைச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்ளாஸ், பெரிய அப்ளாஸ் வந்து கொடுத்தே ஆகணும் அந்த நடிகர்களுக்கு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த படத்தில் அப்பியர் ஆக மாட்டார் அவர். ஆக்சுவலாக வந்து அந்த படத்தில் வந்து நமக்கு முன்னாடி தெரிய மாட்டார். ஆனால் பின்னால் இருந்து ஒரு பெரிய வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களை வந்து நம்ம உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை விட்டு தெரிக்க விட்டுருக்காரு. உண்மையிலேயே வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களை தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு எமோஷன் சீன் ஆகட்டும், இல்லை எந்த எலிவேஷன் எதுவாகட்டும், நமக்கு வந்து அந்த எமோஷனை வந்து கனெக்ட் பண்ணுறது இருக்குல்ல படத்தோட, அது வந்து அந்த பிஜிஎம் மூலிமா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு 2 சாங் தான் வருது. ஒரு அறுவடை சாங் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து மினிக்கி மினிக்கி சாங். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தேட்டரே வந்து அவ்வளோ ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது. நமக்கு அப்படியே அதிருது. அந்த சீனுக்குள்ளே நம்ம போய் பார்க்குற மாதிரி, நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. மூணாவது வந்து பார்த்தோம், இந்த படத்தை கூட சினிமோட்டோகிராஃபியை வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய சீனில் இருட்டில் இருக்க மாதிரி இருக்கும், நிறைய புழுதி காற்றுல இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி நமக்கு அந்த படத்தை வந்து விஷுவலைஸாக வந்து கரெக்டாக வந்து காமிச்சிக்கிறதாகட்டும், ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அவங்க வச்சுருக்கிறதாகட்டும் அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க பேசியிருக்காங்க. அது நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து பெண்களை வந்து அந்த உள்ளாடை அணிவதே வந்து மிகப்பெரிய விஷயமா அப்போல்லாம் இருந்திருக்கு அப்படின்றதே வந்துட்டு இந்த படத்தின் மூலியமாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னுமே வந்து இந்த மாதிரி சில அடிமைத்தனம்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு பழங்குடியின மக்களை வச்சு வந்து காட்டியிருக்கிறதுலாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து இந்த படம் வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற படம் தான், புரியறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். மற்ற என்டர்டெயின்மெண்ட் படம் மாதிரி இது இல்லாமல் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ராவான படமாக, ஒரு யதார்த்தமான ஒரு படமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு அந்த புரிதல் எடுக்கிறதுக்கும். சரி, சில இடத்துலலாம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போகிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த தோய்வெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தோட மேபி இந்த படத்தோட மேக்கிங்கே அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த படம் இப்படி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அது புரியுன்றதுனால அப்படி எடுத்திருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்ற லெவலுக்கு லைட்டாக டச் பண்ணிட்டு வர மாதிரிலாம் இந்த படம் இருந்துச்சு. ஸோ இது அந்த படத்தோட நெகட்டிவ்னே சொல்லலாம். ரெண்டாவது இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ. சில இடத்துலாம் வந்துட்டு நமக்கு அது செட்டு மாதிரியே அப்படியே லைட்டாக தெரியுது. சில இடத்துலாம் வந்துட்டு சிஜி ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு நம்ம இருந்துச்சு. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டில் அவங்க என்ன எடுக்க முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ அதை முழுமையாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவோம். ஸோ தங்கலான் படத்துக்கு நம்மளுடைய மொக்க ரிவ்யூவிலேருந்து நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 4 கொடுக்கலாம். உண்மையிலே அந்தளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸான படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து பல வருடங்களுக்கு பேசப்படும். ஏன்னா நம்ம படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே அந்த படத்தில் நடந்த விஷயங்கள், அந்த படத்தில் பேசின விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஆஸ் அ டைரக்டராக வந்து அவருக்கு இதுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன், பா ரஞ்சித் அவர்களுக்கு. ஸோ இந்த வாரத்துக்கு இந்த படத்தை தேட்டரில் போய் உங்கள் குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது போன்ற ரிவ்யூகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தீபக் ஃப்ரம் மொக்க ரிவ்யூ சேனல். தேங்க்யூ நண்பர்களே. டாடா.